Ashwin Sweets and Snacks. For export order enquiry 73730 41434 www.ashwinsweets.com. நடிகர் வடிவேலு பட காமெடியில் சாராயம் என வாட்டர் பாக்கெட்டை கொடுத்ததும் சாராயத்தை குடித்தது போல அலப்பறை செய்வார். அதை போல ஃபாரின் சரக்கு என புதுவிதமான மோசடி நடந்த சம்பவம் சென்னையில் அரங்கேறியிருக்கிறது. போலி மதுபானங்கள் விற்கப்படுவதாக அண்ணா நகர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் சென்னை அமைந்தகரை நெல்சன் மாணிக்கம் சாலையில் சென்ற ஆட்டோ ஒன்றை போலீசார் சோதனை செய்தனர். ஆட்டோவில் 48 மதுபான பாட்டில்கள் இருந்ததும் அவை அனைத்தும் வெளிநாட்டு மதுபானங்களாக இருந்ததும் தெரிய வந்தது. உடனே ஆட்டோ டிரைவர் கார்த்திக் மற்றும் ஆட்டோவில் இருந்த கொடுங்கையூர் பகுதியை சேர்ந்த முகமது நசீம்தீன், ராவுத்தர் நைனார் முகமது, தண்டாயார்பேட்டையை சேர்ந்த அப்துல் காதர் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இவ்வளவு வெளிநாட்டு மதுபான பாட்டில்கள் எப்படி கிடைத்தன என போலீசார் கைதானவர்களிடம் விசாரித்த போது கொடுங்கையூர் பகுதியை சேர்ந்த கோபி என்பவரிடம் இருந்து மது பாட்டில்களை வாங்கி ஒரு பாட்டில் 3800 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை அதிக விலைக்கு விற்றதாக தெரிவித்தனர். இதையடுத்து கோபியை பிடிப்பதற்காக கைதான நபர்களை போலீசார் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு கொடுங்கையூர் பகுதிக்கு சென்றனர். போலீஸ் வாகனம் வருவதைக் கண்ட கோபி தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் கோபியின் வீட்டை போலீசார் சோதனை செய்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. வீடு முழுவதும் காலியான வெளிநாட்டு மது பாட்டில்களை அடுக்கி வைத்து புதுச்சேரி போன்ற பகுதிகளில் 300 ரூபாய் என குறைவான விலையில் லோக்கல் மதுபானங்களை வாங்கி வந்துள்ளார். பின்னர் மதுபானத்தை ட்ரம்மில் ஊற்றி காலியான வெளிநாட்டு மது பாட்டில்களை சுத்தம் செய்து அதில் மதுபானத்தை நிரப்பி சீலிட்டு ஃபாரின் சரக்கு என விற்று வந்துள்ளார். தப்பியோடிய கோபி வீட்டில் போலி மதுபான ஆலையே நடத்தி வந்தது தெரிய வந்தது. இது பற்றி தெரியாத ஆட்டோ டிரைவர் கார்த்திக் மற்றும் அவரது நண்பர்களே இதனை பார்த்து அதிர்ச்சியில் வாயடைத்து போனார்கள். மேலும் இதனை விற்றவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் எனவும் புலம்பியுள்ளனர். வீட்டை சோதனை செய்ததில் போலி மதுபானம் 210 லீட்டர், புதுச்சேரி யூனியன் பிரதேச மதுபானம் 220 லீட்டர், ஹரியானா மாநில மதுபானம் 19 லீட்டர் மற்றும் 5000 காலி மதுபான பாட்டில்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் வீட்டை வாடகைக்கு எடுத்து கோபி இதனை நடத்தி வந்ததும் தெரிய வந்துள்ளது. போலி மதுபான ஆலையை நடத்திய நபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இதுபோன்ற குற்றங்களை தடுக்க பொதுமக்கள் மதுவிலக்கு காவல் கட்டுப்பாட்டு அறையின் கட்டணமில்லா சேவை எண் 105881 அல்லது 9498410581 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தகவல் அளிக்குமாறும் புகார் கொடுப்பவரின் ரகசியம் காக்கப்படும் என்றும் போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. Ashwin Sweets and Snacks. For export order enquiry 73730 41434 www.ashwinsweets.com.